அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இந்த இணைவனால் ஏற்படக்கூடிய ஒரு ராஜயோகம், நிபுண யோகம். இந்த யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிகம், அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வைராக்கியமான குணம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சிறு வயதிலிருந்தே எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க. யாருடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. மற்றவங்களுடைய ஆதரவனால் நான் இந்த நிலைக்கு வந்தேன், இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல பொறுப்பாக சில உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து அந்த இடத்துல ஒரு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் என்ன இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை நினச்சிட்டாலும் அது எப்படியாவது நம்ம செய்து காட்டணும், முடித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சி முன்னேறக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. ஆனால் அவமானங்களும் அசிங்கமும் எத்தனையோ தேவையில்லாத பிரச்சனைகளும் சுமக்கக்கூடிய, அப்படின்னா செய்யாத தவறுகளுக்கு நாம் ஒரு பழி சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில், கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எத்தனை ஏற்பட்டாலும் அதாவது எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அந்த நேரத்தில் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சாலும் அடுத்தது நம்மளுடைய வேலைகள் என்னவோ, நம்மளுடைய கடமைகள் என்னவோ அது கச்சிதமாக செய்யக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. ஆனால் இப்போ என்னென்னா 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இட பாவகத்தில் சனி, ராகு, அது மட்டும் கிடையாது 8ஆம் இடத்துல குரு. அது இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த வருடக்கோள்கள் இந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சமீப காலமாக கொஞ்சம் நெருக்கடிகளில் தான் நீங்கள் பயணிச்சுட்ருக்கிறீங்க. அப்படின்னா நெருக்கடிகள்ங்கிறது என்னென்னாங்க, அதாவது உங்களுடைய உழைப்பை சரியாக பயன்படுத்த முடியாது. நீங்கள் உழைப்பீங்க, உழைக்க தயார், ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாது. அது மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல நீங்கள் வேலையே செய்துட்டு இருந்தாலும் அந்த வேலையில் சில இடைஞ்சல்கள் உருவாகிருக்கு. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா குடும்ப ரீதியிலேயே கூட சிறு சிறு வருத்தங்கள், எப்படின்னா சிறு சிறு வருத்தங்கள் அது பெருசாக பாதிப்புகளை கொடுத்து உங்கள் மனசை சஞ்சலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா பண நெருக்கடிகளில் அதிகம் எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி, நான் சம்பாரித்தது இவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டிருக்க முடியும். ஆனால் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதில் 10 மடங்குனா, ஆனால் இன்றைக்கி 1 மடங்கு கூட என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. ஆனால் ஏன் காரணம்னா, ஒருத்தரை நம்பிட்டிங்கன்னா முழுசாக நம்புவீங்க. அந்த முழுசாக நம்புறதுனால நீங்கள் அவங்களே நம்பி சில அவங்கக்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்புகளால், அது பணமாக இருக்கட்டும் இல்லையா உங்களுடைய சொத்து பத்தாக இருக்கட்டும், அதனால் நீங்கள் ஏமாற்றங்களை சந்தித்து இன்றைக்கி நாம் எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சே அப்படிங்கிற ஒரு மன கசப்புகளில் தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்கக்கிட்ட நம்ம எதிர்பாராமல் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க அந்த நிலைமைக்கு இது வந்துருமா, நம்ம எல்லாருக்கும் கொடுத்து அழகு பார்த்த கை நம்ம வாங்கக்கூடாது. இன்றைக்கி கூட பிறந்த பிறப்புகள் கூட பார்த்துட்டோம்னா இன்றைக்கி நீங்களாக பார்த்து எல்லாமே இது நீங்கள் வச்சுக்க, நீ என்ன தேவையோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் உதவி செய்வங்களாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களை குற்றவாளியாக்கியிருப்பாங்க. எல்லாமே கொடுத்து நீங்கள் ஒரு தனிமரமாக தான் இருப்பீங்க. ஆனால் தனிமரமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆலமரமாக தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர, ஆனால் யாருடைய நிழலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு, ஆனால் நமக்கு மட்டுமே சில காலம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மறுபடியும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுது. அந்த பிரச்சனைகளை முடித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகிடுது. இப்படியே மாறி மாறி இரவு பகல் இப்படி, அதாவது அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்படியே மாறி மாறி இதாக இருக்குது. எப்போதும் சரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி
11ஆம் இடத்துலையே ஆட்சி உச்ச பலம் அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் பெயர்ச்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அதாவது 10ஆம் அதிபதி 11ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போது இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது புதனோட இணையும் போது இது நிச்சயமாக அற்புதமான காலம், ராஜயோகம்னு சொல்லலாம். இந்த ராஜயோகம் அது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது சூரியனுங்கிறது பிரகாசமான கிரகம். அது மட்டும் கிடையாது, அதாவது ஆட்சி அதிகாரம் பலம் செலுத்தக்கூடிய கிரகம். இன்னொன்று சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கர்மாதிபதி சூரிய பகவான். அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சரிப்படுத்திடுவீங்க. தொழிலால் லாபத்தை அடைவீங்க. ஒரு உத்தியோகத்துக்கு போய் வேலையில் இருக்கக்கூடியவங்க சில நெருக்கடிகள் இருந்தால் அதை சரிப்படுத்திடுவீங்க. அரசாங்க சார்ந்த தொழிலில் வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அலங்காரம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும். தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும். எல்லாத்த விட பணவரவு, தனவரவு இதெல்லாமே அதிகரிக்கும். அப்போது இதனால் நீங்கள் தொழில் புதியாக ஒரு சைடு பிஸ்னஸ் செய்கிறது இல்லையா, சொந்தமாகவே நான் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே வாங்கின இடத்துல பிரச்சனை இருக்குதுங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், அதாவது அது எல்லாமே தீரும். அது மட்டும் கிடையாது, அந்நிய மனிதர்களால் மோசங்கள் அடையப்பட்டு இன்றைக்கி பரிதவிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சில அந்த பரிதாப சூழ்நிலையிலிருந்து யார் மோசம் பண்ணாங்களோ அவங்கள வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதே சமயத்தில் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமணமாகாமல் இருக்கும், தடங்களாகிட்டு இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட நல்ல ஒரு கேரக்டர், நல்ல குணம், நம்மக்கிட்ட ஒரு வேலை இருக்குது, ஒரு நல்ல பேர் இருக்குது, நம்மளுடைய குடும்ப பேர் சொன்னால் எல்லாருக்கும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நமக்கு ஏன் தடங்களாகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மணமகன், அதே மாதிரி மணமகள், திருமணமாகாதவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது கண்டிப்பாக அதாவது ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், சாதகமான வாய்ப்புகள் உண்டாக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனோம்னா சிலருக்கெல்லாம் கல்யாணமாகி பிரச்சனையாகி போச்சு, மறுவாழ்க்கைக்கு இதை அமைக்கலாமா தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அமையாமலேயே போயிட்டுருக்கும். நமக்கு கிடைக்குமா நடக்குமா பயமாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது, எல்லாம் வெறுத்து போச்சு, எந்த முடிவு எடுக்கிறது தெரியல. அதெல்லாம் இல்லை, இந்த நேரத்தில் சரியான முடிவு எடுப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எறும்பு கூட துரோகம் நினைக்காதவங்கன்னு சொன்னால் அது விருச்சிக ராசி தான் ஆச்சுங்களா. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சில விதமான சில தடைகளும் சில பிரச்சனைகளும் அதெல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அமைகிறது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பானது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சினால் ஒரு பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு சொல்ல பலன்கள். இருப்பினும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பிறவி எடுத்ததே இந்த பிறவியில் நம்ம எந்த மாதிரி பலன்கள் அனுபவிக்கணும்னு அந்த தெரிஞ்சுக்கிறதே அதாவது பிறப்பே ஜனன ஜாதகம் தாங்க. ஏன்னா நமக்கு என்ன லக்னம், எந்த தசாபுத்தி அந்தரம் இப்போ நடந்துகிட்ருக்குது, என்ன சூட்சுமம் நடந்துகிட்ருக்குது, எந்த மாதிரி யோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது இல்லையா, கர்ம வினைகள் இருக்குதா. சிலருக்கு பார்த்தோம்னா அற்புதமாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை என்ன பார்க்கலாம், ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருந்தால் எத்தனை தான் பார்க்குறது. இதே பொழப்பாக போச்சு. வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிச்சதை விட கஷ்டத்தை தாங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பிறவி கர்மா, நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் ஏதாவது கர்ம பாதிப்புகள் இருந்ததுன்னா, அதாவது அந்த தோஷங்கள் இருந்ததுன்னா அது எந்த கோயிலுக்கு போகணும், எந்த பரிகாரம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். நல்லா இருக்கிற போது கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, நேரம் சரியில்லைங்கிற போது எங்கேயும் போக பிடிக்கல, என்னதான் பண்ணுறது, எல்லாம் பார்த்து வெறுத்து போச்சு, எதுவுமே வேண்டாம்னு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள், அற்புதமாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி
உங்களுடைய ஜாதக பலன்களை அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றியாளராக வளம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.